அனைவருக்கும் வணக்கம். இது சங்கிலியன் செய்திகள். செய்திகள் வாசிப்பவர் செய்தியாளர் எஸ். கலாதேவன். இன்றைய இலங்கையின் பிரதான செய்திகள். பிரதான செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள். தையிட்டி போராட்டத்தில் போலீசார் பெரும் அடாவாடி, மதத் தலைவர் அரசியல்வாதிகள் கைது, தாக்கவும் முயற்சி. உன்னை கொள்வேன் என மிரட்டி அரசு தரப்பு எம்பியும் குழுவும் போலீஸ் அதிகாரி மீது தாக்குதல். இப்போது பாராளுமன்ற தேர்தல் நடந்தால் அரசுக்கு 25 ஆசனங்கள் கூட கிடைக்க மாட்டாது. இந்து தலைவர் மீது போலீசார் தாக்குதல், இனவாத மதவாத வெறி செயல். சுகாஸ் கடும் கண்டனம். டிட்வா புயல் பாதிப்புக்கு 1 லட்சம் கோடி ரூபாய் 3 ஆண்டில் செலவாகும். தாய்நாட்டை மீண்டும் கட்டியெழுப்ப அனைவருக்கும் ஜனாதிபதி மீண்டும் அழைப்பு. சங்கிலியன் பார்வையாளர்களுக்கு வணக்கம். எமது இந்த சேனலிற்கு முதல் முறையாக வருபவர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் பெயர் ஆதரவை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இனி விரிவான செய்திகள். அமைதியான முறையில் முன்னெடுக்கப்பட்ட தையிட்டி போராட்டத்தில் போலீசார் பெரும் அடாவாடி, மதத் தலைவர் அரசியல்வாதிகள் குண்டுகட்டாக கைது, தாக்கவும் முயற்சி. கைதட்டி சட்டவிரோத விகாரைக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தை அடக்க பெருமளவிலான போலீசார் குவிக்கப்பட்டதுடன் வேலன் சுவாமிகள் உள்ளிட்ட மதத் தலைவர்கள், அரசியல் பிரமுகர்களை போலீசார் அராஜகமான முறையில் கைது செய்து போலீஸ் வாகனங்களில் தூக்கி போட்டதால் அப்பகுதியில் பெரும் பதற்ற நிலை ஏற்பட்டது. இந்நிலையில் கைது செய்யப்பட்டவர்கள் பதில் நீதிவான் காயத்ரி அகிலின் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் அவர்களை தலா 1 லட்சம் ரூபாய் சரீரப்பணையில் செல்ல நீதிவான் அனுமதி வழங்கினார். உன்னை கொள்வேன் என மிரட்டி அரசு தரப்பு எம்பியும் குழுவும் போலீஸ் அதிகாரி மீது தாக்குதல். சூரியகந்த போலீஸ் நிலையத்தைச் சேர்ந்த போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் மீது ரத்னபுரி மாவட்ட தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் சாந்த பத்மகுமார உள்ளிட்ட குழுவினர் தாக்குதல் நடத்தியுள்ளதாக குறித்த போலீஸ் உத்தியோகத்தர் குற்றம் சுமத்தியுள்ளார். நேற்று முன்தினம் சனிக்கிழமை இரவு கடமை முடித்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது இடம்பெற்ற தாக்குதலில் காயமடைந்ததாக கூறப்படும் மேற்படி போலீஸ் உத்தியோகஸ்தர் தற்போது எல்பிடி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார். இப்போது பாராளுமன்ற தேர்தல் நடந்தால் அரசுக்கு 25 ஆசனங்கள் கூட கிடைக்க மாட்டாது. தற்போதைய நிலைமையில் பாராளுமன்ற தேர்தல் நடக்குமாக இருந்தால் இந்த அரசாங்கத்துக்கு 25 ஆசனங்கள் கூட கிடைக்காது என்று ஐக்கிய தேசிய கட்சியின் தவிச்சாளர் வஜிர அபேவர்த்தன தெரிவித்துள்ளார். காலியில் நேற்று நடைபெற்ற கட்சியின் மாவட்ட கட்சி உறுப்பினர்களின் கூட்டத்தின் போது தற்போதைய அரசியல் நிலவரம் தொடர்பில் ஊடகவியலாளர்கள் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதில் அளிக்கையில் அவர் இவ்வாறு கூறினார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த நேரத்தில் பாராளுமன்ற தேர்தலை நடத்தினால் தற்போது ஆட்சியில் இருப்பவர்களுக்கு 25 ஆசனங்கள் கூட தேடிக்கொள்ள முடியாத நிலைமை ஏற்படும் என அவர் தெரிவித்தார். டிட்வா புயல் பாதிப்புக்கு 1 லட்சம் கோடி ரூபாய் 3 ஆண்டில் செலவாகும். இலங்கை எதிர்வரும் 3 ஆண்டுகளில் இலங்கை சுமார் 1000 மில்லியன் 1 லட்சம் கோடி ரூபாவை செலவிட வேண்டியுள்ளதாக திரைச்சேரியின் பிரதி செயலாளர் AK செனிபிரத்ன தெரிவித்துள்ளார். டிட்வா புயலினால் ஏற்பட்ட சேதங்களுக்காகவும் மீட்புகளுக்காகவும் நிவாரணப் பணிகளுக்காகவுமே இந்த நிதி செலவிடப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்து தலைவர் மீது போலீசார் தாக்குதல், இனவாத மதவாத வெறி செயல். சுகாஸ் கடும் கண்டனம். இந்து மத தலைவர் தாக்கப்பட்டமை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத இனவாத மதவாத வெறி செயல். தையிட்டியில் அரங்கேற்றிய சம்பவத்துக்கு வன்மையான கண்டனத்தை பதிவு செய்கிறோம் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பேச்சாளர் கனகரத்னம் சுகாஸ் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையிலே இவ்வாறு தெரிவித்துள்ளதுடன் அவர் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, நேற்று தாக்குதல்களும் கைதுகளும் அனுரகுமார தலைமையிலான மக்கள் விடுதலை முன்னணி தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் இனவாத கோரமுகத்தையே காட்டுகின்றது. எங்களின் போராட்டத்தை கொச்சைப்படுத்தியவர்களே, ஒரு கணம் சிந்தியுங்கள். இன்று இந்து மத தலைவர்களுக்கு நடந்தது நாளைக்கு உங்களுக்கு நடக்காது என்பதற்கு என்ன உத்தரவாதம் என அவர் தெரிவித்தார். தாய்நாட்டை மீண்டும் கட்டியெழுப்ப அனைவருக்கும் ஜனாதிபதி மீண்டும் அழைப்பு.
ஒருவரை ஒருவர் சந்தேகத்துடனும் அவநம்பிக்கையுடனும் பார்ப்பதன் மூலம் அல்ல, மாறாக எந்த ஒரு சவாலையும் எதிர்கொண்டு தளராது உறுதியுடன் ஒரே நோக்கத்துடன் நம் அனைவருக்கும் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளை நிறைவேற்றுவதன் மூலம் ஒரு நாடாக நாம் முன்னேற முடியும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். ஜனாதிபதியாகவும் அமைச்சராகவும் தமக்கு ஒதுக்கப்பட்டுள்ள பொறுப்புகளை மத நிறுவனங்கள் மற்றும் மக்கள் மற்றும் பாதுகாப்பு படையினராக நமக்கு ஒதுக்கப்பட்டுள்ள பொறுப்புகளை முறையாக நிறைவேற்றுவதன் மூலம் வரலாற்றின் நாம் பெற்ற பெருமை மற்றும் மரியாதையின் பாரம்பரியத்துடன் தாய்நாட்டை மிக விரைவில் மீண்டும் உருவாக்க முடியும் என ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். இத்துடன் சங்கிலியனின் செய்திகள் நிறைவு. மீண்டும் ஒரு செய்தியின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம்.